ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லுக்கிங் கிளாஸ் அப்படிங்கிற போம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமலாதாஸ் தான் அந்த போம் எழுதியிருக்காங்க. வாங்க இந்த போம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துக்கலாம். கமலாதாஸ் வந்து ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா, கமல சூர்யா அப்படிங்கிறது அவங்களோட ஒரிஜினல் நேம். இவங்க வந்து 31 மார்ச் 1934 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட பெண் நேம் என்ன அப்படின்னா மாதவி குட்டி. அவங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் நேமை சேர்த்ததுனால கமலாதாஸ் அப்படின்னு ரொம்ப ஃபெமிலியராக தெரியும். இவங்க வந்து ஒரு இந்தியன் பொயட், மலையாளி, கேரளா. அப்புறம் வந்து இவங்க ஒரு பொயட், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான அவார்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துடலாம். சாகித்ய அகாதமி அவார்ட், அசன் வேர்ல்ட் ப்ரைஸ், ஏஷியன் பொயட்ரி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற போம் என்ன போம் அப்படின்னா ஒரு எராட்டிக் போம். அதாவது ஒரு ஃபீமேல் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ், அதாவது ஃபிசிக்கல் டிசையர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒரு ஹியூமன்ட்ட வந்து நம்ம வெளிப்படுத்தணும், நம்மளோட மேன்ட்ட வந்து அதை எப்படி வெளிப்படுத்தணும், ஒரு ஆக்டிவான பார்ட்னராக வந்து செக்ஸில் வந்து ஃபீமேலும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த போம் வந்து சொல்லுது. இந்த போமோட சம்மரியை வந்து ஸ்டான்ஸா வைஸாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட சம்மரி பார்க்கலாம். ஈஸி டு கெட் அ மேன்ஸ் லவ். அதாவது ஒரு மேனோட லவ்வை வந்து நம்ம வாங்கிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு மேனோட லவ்வை வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹானஸ்டான விமன்லி நீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்தாலே போதும். மேன்ட்டருந்து நம்ம ஈஸியாக லவ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொயட் சொல்கிறாங்க அப்படின்னா, நேக்கடாக மிரரில் வந்து நிற்கணுமா. அதாவது மிரருக்கு முன்னாடி நம்மளோட பார்ட்னரோட வந்து நேக்கடாக வந்து விமனும் மேனும் சேர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி நிற்கும்போது வந்து என்ன ஃபீல் ஆகும் மேனுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் வந்து செட் ஆகும். விமன் வந்து ஒரு ஃபிசிக்கலி வந்து நம்மளை விட சாஃப்டான, யங்கான, லவ்லியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. விமனோட சாஃப்டர் சைடு வந்து மேனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸை பார்த்துடலாம். வே டு மேக் அ மேன் லவ். அதாவது நிறைய வேஸ் இருக்குது. மேனோட லவ்வை வந்து நம்ம வாங்குறதுக்கு, மேனை வந்து நம்ம வந்து லவ் பண்ண வைக்கிறதுக்கு வந்து நிறைய வேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன வேலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விமன் வந்து அக்செப்ட் பண்ணணும். என்ன அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேன் வந்து நம்மளை அட்மையர் பண்ணுறத அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் வந்து அவங்க நம்மளை பாடியை பற்றி ப்ரைஸ் பண்ணுறதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்மளை பாசிட்டிவாக ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வந்து பாத்ரூமில் வந்து ஒரு கப்புள்ஸாக சேர்ந்து நிற்கும்போது, அதாவது ஒரு மென்னோட லிம்ஸ், அதை அவங்களோட ப்ராடான ஷோல்டர், அவங்க ஷோல்டர் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அட்மையர் பண்ணணுமா. நார்மலாகவே நம்ம ஷவரில் பாத் பண்ணும்போது வந்து நம்மளோட ஐஸ் எல்லாமே ரெட் கலரில் ஆகும் இல்லையா. அந்த ஐஸ் வந்து மென்னுக்கு ரெட் ஆகிறதையும் வந்து நம்ம வந்து அட்மையர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மென் வந்து டவலோட அந்த பாத்ரூம் ஃப்ளோரில் வந்து அந்த ஷைனஸான வாக்கையும் நம்ம வந்து நோட் பண்ணணும். அப்புறம் வந்து ட்ராப்பிங் ஆஃப் டவல். சப்போஸ் டவல் வந்து கீழே நழுகி விழுறதையுமே விமன் வந்து மென்னை வந்து அட்மையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜர்க்கி அப்படின்னா பதட்டமாக, ஒரு மேன் வந்து பதட்டமாக யூரினேட் பண்ணுறத கூட அவனோட கேர்ள், அதாவது நம்மளோட லைஃப் பார்ட்னரோ இல்லைனா செக்ஸ் பார்ட்னரையோ வந்து நம்ம வந்து அட்மையர் பண்ணணும். ஒரு விமன் வந்து மேனுக்கு வந்து இதெல்லாம் அட்மையர் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்னோட லவ்வை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு வந்து சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸா என்ன அப்படின்னா, விமென்ட்ட வந்து மென்னுக்கு கொடுக்குறதுக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது. ஆனால் அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து விமென்லி ட்ரெயிட்டாக வந்து நம்ம மென்னுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் ஹேரோட சென்ட்டு. அதாவது ஃபீமேல் அப்படின்னாலே லாங் ஹேர் இருக்கும் இல்லையா. ஹேரோட சென்ட்டு வந்து மென்னுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பிரெஸ்ட்டோட ஸ்வெட்டு, அதாவது பிரெஸ்ட்டுக்கு நடுவில் உள்ள ஸ்வெட்டு எல்லாமே நம்ம மென்னுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும். அப்புறம் வார்ம் ஷாக் ஆஃப் மென்சுரல் பிளட். இப்போ வந்து பீரியட்ஸ் டைமில் கூட நம்ம வந்து அதை சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. அந்த பிளட்டை கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் யுவர்ஸ். மொத்தமாக நம்ம வந்து மென்னுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொயட் சொல்கிறாங்க. எண்ட்லெஸ் ஃபீமேல் ஹங்கர் அப்படின்னா, நம்ம ஃபீமேலுக்கும் வந்து செக்ஷுவல் டிசைர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் ஓப்பன் டாக் பண்ணணும். யார் கூட அப்படின்னா நம்மளோட பார்ட்னர் கூட. நமக்குன்னு ஒரு மேன் இருந்தாங்க அப்படின்னா அந்த மேன் கூட வந்து நம்ம
எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஹர் கிரேவிங்ஸ் ஃபார் செக்ஸ் அண்ட் இன்டென்ஸ் லவ். நம்மளோட இன்டிமெசியாக லவ் மேக் பண்ணுறத வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆன்சரில் வந்து பார்த்தோம் இல்லையா, கெட்டிங் எ மேன் லவ் இஸ் ஈஸி. ஒரு மேனோட லவ்வை வந்து வாங்குறது ஈஸி, ஆனால் அவங்க இல்லாமல் வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் அதை வந்து நம்ம பழகி தான் ஆகணும். அவங்க இல்லைனாலும் நம்ம வந்து வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணோடைய டிபெண்டன்சி வந்து எப்படின்னா, அவளுக்கு வந்து ஒரு மெர்சியை கொடுக்கும், ஒரு துயரத்தை வந்து கொடுக்கும், ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிபெண்டனான ஒரு விமன் எப்படி இருப்பா அப்படின்னா, ஒரு மென் இல்லாமல் டிபெண்டனான விமன் வந்து ஒரு நடமாடுற பணம் மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளோட வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷீ சர்ச், அதாவது அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவன் இல்லை அப்படின்னா, அவளோட மேனை வந்து அவள் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்குற எல்லா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாலுமே அவங்கள்ட்ட வந்து நம்ம மேன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணுவாங்க. அவங்க மேனுக்காக வந்து அவங்க சர்ச் பண்ணுவாங்க. அவங்க காதால் வந்து அவங்களோட நேமை வந்து எப்படி கூப்பிடுவாங்க, அவங்க பாடியை வந்து அவங்க எப்படி ப்ரைஸ் பண்ணாங்கன்றதை கூட அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அவங்க கண்கள் வந்து எப்போவுமே அவங்க மேனை வந்து தேடிக்கிட்டே இருக்கும். அவங்களோட ஐஸ் வந்து மேனை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் வந்து ஒரு பாடிலி ப்ளெஷராக பண்ணுறதுக்கு வந்து மேன் வந்து கண்டிப்பான முறையில் தேவை. அந்த மேன் இல்லை அப்படின்னா வந்து அவங்க ரொம்பவே சஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மென் மட்டும் இல்லை, விமனும் வந்து செக்ஷுவல் லைஃப்பில் வந்து ஒரு ஆக்டிவான பர்சனாக இருக்கணும், ஓப்பன் அப்பாக டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த போமோட சம்மரி முடிஞ்சது. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு வந்து சம்மரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி போமோட தீம்ஸ் பார்த்தலாம் வாங்க. செல்ஃப் ஐடென்டிட்டி, சர்ச் ஃபார் அத்தானிசிட்டி அப்படிங்கிறது தான் வந்து இந்த போமோட தீம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.